ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 சூறாக்களை வைத்து ரொம்பவே ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 சூறாவும் பார்த்திங்கன்னா சின்ன சூறா தான். நமக்கு பொதுவாகவே குரானில் கடைசி 20 சூறாக்கள்லாவே சின்ன சூறா எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய 2 சூறா தான். அதனால நீங்கள் ஓதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இதனுடைய பலன் என்ன தெரியுங்களா? இது நம்மளை நேர்வழிப்படுத்தும். அது ஓதக்கூடிய உங்களையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய கணவன், குழந்தைகள், அதுவே நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி மக்கள்னு சொல்லி எல்லாரையுமே நேர்வழிப்படுத்தக்கூடிய சூறாவாக இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம கவலையே நேர்வழியில் இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய கவலை தான் இருக்கும். அதற்கு நீங்கள் இந்த சூறாவை ஓதி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த 2 சூறா என்னன்னு நான் சொல்லி அதில் சுருக்கமாக என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அதில் முதல் சூறா பார்த்திங்கன்னா சூரா அல் ஆதியாத், அதாவது வல்லாதியாத்தில் அபுகான் வரக்கூடிய அந்த சூறா. அந்த சூறாவில் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? ஒரு குதிரையை வைத்து உவமை கூறுகிறான். எப்படின்னா, ஒரு குதிரை தன்னுடைய எஜமானனை காப்பாற்றுறதுக்காக எப்படி போர்க்களத்தில் முந்தி ஓடுதோ. ஏன்னா நம்ம குதிரை மேலே உட்காந்துருக்கோம், போர்க்களத்துக்குள்ளே போய் சண்டை போடுறோம்னா பொதுவாகவே என்ன பண்ணும்? குதிரையுடைய கால் தான் முதல்ல போர்க்களத்துக்குள்ளே போகும். ஆனால் அந்த கண் பார்க்கும்போது அங்கே எத்தனையோ பேர் இறந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த குதிரை தன்னுடைய எஜமானன் மேலேருந்து சொல்லிட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்காக என்ன பண்ணும்? தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து போர்க்களத்துக்குள்ளே போகும். அந்த மாதிரி தான் அடியானாகிய நீங்கள் எல்லாம் நான் ஒரு விஷயத்த சொன்னால் அதில் நீங்கள் வேறு எந்த மாற்று கருத்தும் கொடுக்காம, அது தீன் விஷயமோ துன்யா விஷயமோ, நான் சொல்கிற சட்டத்திட்டங்களை பின்பற்றி நீங்கள் நேர்வழியில் தான் போகணும்னு சொல்லி அல்லாஹும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இந்த சூறா இருக்குது. இப்போ நம்ம கேட்ட கையோட இந்த 2 சூறாவையும் 5 முறை ஓதிட்டு போகலாம். வெறும் ஒரு 4-5 நிமிஷம் தான் ஆகும், எச்சாலாம் ஆகாது. இது 2மே சின்ன சூறா தான். அதே நேரத்தில் நம்ம அமல் செய்த நன்மையை நமக்கு கிடச்சிரும். இது உங்களுக்கு தமிழில் தான் வரும், நீங்கள் பார்த்து ஓதுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஓதவே தெரியல, படிக்க தெரியாது அப்படின்றதா கூட கவலையே இல்லை. நீங்கள் காதில் கேளுங்க. குர்ஆன் ஓதுவதும் ஓதியதை கேட்பதும் 2ம் ஒரே நன்மை தானம்மா. நீங்கள் வேறு எதையும் நினைக்காம நம்ம ஓதுறதை கேட்டாவே போதும். 2மே அல்லாஹ் ஒரு மனிதனை நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய சூறாவாக இருக்குது. ஓதுறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும். அதனால் இந்த சூறாவை நம்ம 5 முறை ஓதி விட்டு அடுத்த சூறாவை பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. வாங்க ஓதிக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فعثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فعثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فعثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم
بهم يومئذ لخبير والعاديات ضبها فالموريات قدها فالمغيرات صبها فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير والعاديات ضبها فالموريات قدها فالمغيرات صبها فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. அப்போ இந்த சூறா ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஹாக்கு முத்தகாசிர், அதாவது 102வது சூறா. அந்த சூறாவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அல்லாஹ்வும் நேர்வழிக்காக நினைவுறுத்துறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து சொற்பமானது, சீக்கிரமாக நீங்களே எங்கே போக போகிறீங்க, கபூருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கபூரை பற்றிலாம் சொல்லிட்டு, அப்போ நீங்கள் எப்படி வாழணும், நேரான வழியில் வாழுங்க, நான் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அப்போ இந்த 2 சூறாவுமே ஒருத்தவங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு ரொம்ப சிறப்பான சூறான்னு சொல்லலாம். அது வந்து நம்மளுடைய கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவதற்காகட்டும், நாம் நல்ல வழி பின்பற்றுவதற்காகட்டும், இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி இந்த சூறாவை ஓதலாம். இதையும் இப்போது கையோடு 5 முறை ஓதிக்கொள்ளலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترؤن الجحيم ثم لترؤنها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترؤن الجحيم ثم لترؤنها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترؤن الجحيم ثم لترؤنها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترؤن الجحيم ثم لترؤنها عين اليقين
ثم لتسألن يومئذ عن النعيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم தினமும் ஓதிவாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனப்பாடமாக இருந்தால் ஒளி இல்லாத சமயத்திலையும் தொழுகை இல்லாத சமயத்திலையும் கூட நம்ம வழக்கமாக ஓதக்கூடிய எந்த சூறாவை வேணால் நம்ம ஓதி வரலாம். அதனால் நீங்கள் இதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. இதை ஓதுறதுனால நாம் நேர்வழி பெறுவோம். நம்மளுடைய குடும்பத்தினர் யாரெல்லாம் நம்ம பேச்சை கேட்காமலும் இன்னும் அவங்க கெட்ட வழிகளில் இருக்கிறாங்களோ, அமல்கள் செய்யாமல் சோம்பேறியாக இருக்காங்களோ, எல்லாமே மாதிரி அவங்க எல்லாமே நேர்வழிக்கு வருவாங்க. தீன் விஷயத்திலையும் துனியா விஷயத்திலையும். அதுக்கப்புறம் வாழ்க்கையிலையும் நிறைய முன்னேற்றங்கள் வரும். யார் நேர்வழியில் இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் பெற்று வெற்றி பெறுவார்கள்.